வணக்கங்க. இந்த மாதிரி ஒரு கேவலம் பிடிச்ச ஒரு கதையை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கேவலமான கதை தான் இது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்குது. கேவலமான கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா, கிருஷ்ணகிரியை சார்ந்த திருமணமாகி 38 வயசு பெண் ஒருத்தவங்களுக்கும் அதே பகுதியை சேர்ந்த 20 வயது உள்ள ஒரு பொண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்குதாங்க. திருமணமான பெண்ணுடைய கணவர் வந்து பெயிண்டரா வேலை பார்த்து வந்துட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணுக்கு 2 பெண் குழந்தைங்க இருந்திருக்காங்க. இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. அந்த ஆண் குழந்தை பிறந்ததான் அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காருங்க. அதை சந்தோஷமா கொண்டாடி இருந்திருக்காங்க. திருமணமான பெண்ணுக்கும் அந்த இளம்பெண்ணுக்கும் இடையே பழக்கம் நாளடைவில் லெஸ்பியன் ஓரின சேர்க்கைக்கு வந்து அந்த உறவுக்கு வழிவகுத்திருக்குங்க. கணவர் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் என்ன அப்படின்னா, குழந்தைகளும் பள்ளிக்கு சென்றதுக்கு அப்புறம் 2 பெண்களும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு வந்துட்டு இருந்திருக்காங்களாம். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, திருமணமான பெண் வந்து தனது 6 மாத குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் குழந்தை வந்து மயக்கம் அடைஞ்சு விட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு பதறி அந்த பெண்ணுடைய கணவர் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது வந்து உங்க குழந்தை வந்து ஏற்கனவே இறந்துருச்சு அப்படின்னு பரிசோதிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் குழந்தையோட உடலை வந்து நாங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு குழந்தையோட அப்பா வந்து இல்ல, இறப்புலலாம் எதுவும் சந்தேகம் இல்லை, என்னுடைய குழந்தைய நான் வந்து பார்த்து கையால தூக்கி ரசிச்சு வளர்ந்துட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அதை மறுத்து வந்து குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காருங்க. வந்து அந்த குழந்தைய வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே நடந்திருக்கு பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரியில் கெலமங்கலம் பகுதியில் சின்னாட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. இவருக்கு வந்து வயசு வந்து 38ங்க. இவர் வந்து பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய மனைவி வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு. அவங்க மனைவி பேர் வந்து பாரதி. இது முதல் 2 குழந்தையும் பொம்பளை பிள்ளைங்களா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பையன் பிறந்திருக்காங்க. அந்த பையன் பிறந்தது வந்து இவருக்கு வந்து அந்த பெயிண்டர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு வந்து பையனா ரொம்ப 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 பிடிக்குங்க. அவங்க வந்து ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளைங்க இந்த நிலைமையில இப்ப பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி அப்படி இப்படின்ட்டு ஜாலியா வந்து சந்தோஷமா இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைய வந்து யாரு ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னா அவங்க அம்மா தானே பாத்துக்கணும். அவங்க அம்மா பால் கொடுத்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த 4ஆம் தேதி வந்து அந்த குழந்தைக்கு வந்து புட்டி பால் கொடுத்துருக்காங்க அந்த தாய். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கான், தூங்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். அதுல வந்து இதுக்கடையில வந்து அந்த பெயிண்டர் இருக்காருங்களே, அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் வந்து மயக்கமான நிலைமையிலேயே இருக்கான். தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. சாப்பிட்டு வரும்போது அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சா சரி, அப்படியே கொஞ்சம் போது என்ன அப்படின்னா, குழந்தை தூங்கினாலும் ஒரு மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க இல்லைங்களா, பால் குடிச்சு படுத்திருந்தாலும் என்ன அந்த மாதிரி ஒண்ணுமே காணும், அசைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டாரு. பயந்து போயிட்டு பாரதி என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் பால் கொடுத்து தூங்க வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நல்லா படபடப்பா இருக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்பதான் பால் கொடுத்து தூங்க வச்சேன், தூங்கும்போது கொஞ்சம் பொறையரிச்சிங்க, அப்படியே தட்டி விட்டு தூங்க வச்சேன், அவன் தூங்கிட்டு இருக்கான்னு தாங்க நான் நினைச்சேன் அப்படி இந்த மாதிரி இது ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடிக்கிறாங்க, நல்லாவே நடிக்கிறாங்க. மனுஷனுக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பையனுக்கு மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சு போய் பக்கத்துல இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தூக்கிட்டு போறாருங்க. அந்த பாரதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் கூட்டிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் போயிருக்காங்க. அப்படி போயிட்டு குழந்தைய பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க குழந்தை நீங்க கூட்டிட்டு வர வழியில இறந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்ட உடனே அந்த குழந்தையோட அப்பா வந்து அங்கேயே வந்து ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இதை கேட்ட அந்த தாய் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அம்மா, அவங்க வந்து பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, அப்படியே லேசா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே அங்கேயே சந்தேகம் வந்திருக்கு. அந்த அப்பா அழுகிற அளவுக்கு அந்த அம்மா அழவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே அங்கேயே சந்தேகம் வந்திருக்கு. சரி, அவங்க அதிர்ச்சியில இருந்திருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லைங்க குழந்தைய வந்து பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அது வந்து நான் கொஞ்சம் பார்த்த உடம்பு, அதனால வந்து அப்படிலாம் அது பண்ண வேணாம், அது பிஞ்சு உடம்பு, அதெல்லாம் தாங்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. குழந்தையோட சாவுக்கு அவருக்கு சந்தேகமே வரலங்க. அதுவும் பெத்தம்மா வீட்டுல இருக்கும்போது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகமே வரலங்க அந்த அம்மா மேல. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு தோட்டத்துக்கு பின்னாடி பக்கமே வந்து ஒரு இடத்துல வந்து அந்த குழந்தைய வந்து பறிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா,
குழந்தை பறி கொடுத்த அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகல, அப்படியே வந்து ரொம்ப சோகத்திலே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா இருக்குது பாத்தீங்களா, அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, குழந்தை இறந்த சோகமே இல்லாம அது மட்டும் என்ன பண்ணிருக்கு, போன்ல ஜாலியா அட்டடிச்சுட்டு இருந்திருக்கு. மட்டும் நல்லா போன்ல ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு சந்தேகம் வந்துடுதுங்க. எப்படியாவது அந்த போன்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாருங்க. சரி, இது எப்படியாவது எட்டி நகரட்டும், நகர்ந்த உடனே அந்த போனை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த அம்மாவை என்ன பண்ணிருக்கு, வெளியில இங்க போயிட்டுதுங்க போன் வச்சுட்டு. சரி, அந்த போன் எடுக்க போலான்ட்டு பார்த்தா பக்கத்துல இன்னொரு போன் இருக்குங்க. அப்பதான் அவருக்கே தெரியுது இவங்க 2 போன் யூஸ் பண்றாங்க அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இந்த போனை எடுத்து அவர் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கர்மாந்திரமான காட்சிகள்லாம் இருந்திருக்குங்க. அது வந்து அந்த பொண்ணோட இருக்கிற மாதிரி உல்லாசமா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் அவர் பார்த்துருந்துருக்காருங்க. பாக்குறப்ப சரி, பொண்ணு தானே, என்ன தப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாருங்க. டீப்பா பார்க்க தான் வந்து தெரியுது என்ன இவ்வளவு கன்றாவியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது 2 பேரும் தன்பால் ஈர்ப்பால வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. பார்த்தா அவர் ரொம்ப உடஞ்சிட்டாருங்க. என்ன இந்த மாதிரி ஒண்ணு நமக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டு இருந்திருக்காருங்க அந்த நேரத்துல. இன்னொரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது பேரு சுமித்ராவாங்க. அதுக்கு வந்து 20 வயசு ஆகுதாமா. அது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு தானுங்களாம். இன்னும் டீப்பா போக வந்து டேட்டோ ஒண்ணு தெரியுதுங்க. அந்த டேட்டோ என்னன்னா சுமின்னு இருக்கு. அந்த பொண்ணு சுமித்ரா இல்லைங்களா அஃபேரு, அது வந்து சுமின்னு சொல்லி இந்த பொண்ணு இந்த தாய் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய மார்பில் வந்து பச்சை குத்தி வச்சிருக்குதுங்க சுமின்ட்டு. அந்த கணவருக்கு இன்னும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பச்சை குத்துற அளவுக்கு 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது அவராலேயே வந்து அதை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருந்திருக்குது. அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அவராலே வந்து ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. சாட்ல இந்த பாரதி வந்து அந்த சுமித்ராவுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இறந்து போனப்ப அந்த போட்டோவை எடுத்து அந்த பொண்ணுக்கு இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, எதுக்கு இறந்து போன குழந்தைய அவளுக்கு போட்டோ எடுத்து இவ அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இடத்துல சந்தேகம் வருது. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறாரு, அதுல ஒரு வாய்ஸ் நோட்டை வந்து கவனிக்கிறாரு. 2 சனியன்களும் வந்து ஒன்னா இருக்கும்போது அந்த குழந்தை அழுது டிஸ்டர்ப் பண்ணுதாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. அதை கேட்கும்போது அந்த மனுஷன் ரொம்ப நொறுங்கிட்டாரு. அப்புறம் அவருக்கு வந்து டவுட் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுங்க. குழந்தை வந்து தானா சாகல, இவ தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாருங்க. இவ தன்பால் இருப்பனால ஏதோ பண்ணிருக்கா அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்து வந்திருக்காருங்க. வந்து உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து இவ தான் வந்து இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பொண்ணோட உறவினர்கள்ட்டையும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்னொன்னா சந்தேகம் வர்றது எல்லாருக்கும் அக்கம் பக்கத்துல சொன்ன உடனே அந்த அம்மா அந்த இடத்துல டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து போய் தலைமறைவாகிட்டாங்க. போச்சு என்னாச்சுன்னே அவருக்கு தெரியல. அப்புறம் பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், என் மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், நான் அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல சொல்லியிருந்திருக்காரு. சரி சொல்றாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பாரதிக்கு வந்து எங்க இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து போயிடுச்சு, நியூஸ் போயிடுச்சு. உடனே அந்த பாரதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கணவருக்கு போன் பண்ணி வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, என்ன நடந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் உங்களை நேர்ல பாக்கணும்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லியிருக்கு. கணவருக்கும் என்னதான் நடந்துன்னு உண்மை தெரியணும் இல்லைங்களா, அதனால சரி வா நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் இவரை பார்த்து கொஞ்சம் கூட நடுக்கமோ ஒரு பதட்டமோ பயமோ இந்த மாதிரி பண்ணிட்டோமோ அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே அந்த அம்மா மனசுல இல்ல. கணவர்கிட்ட வந்து பயமே இல்லாம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. எனக்கும் சுமிக்கும் தெரிந்த விஷயம், அதுக்கு தொந்தரவா இருந்த அந்த குழந்தை இந்த மாதிரி கொண்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மட்டும் தெளிவா வந்து ஒரு பயம் எதுவுமே இல்லாம நிதானமா பதில் சொல்லியிருக்கு. கேட்டதும் அவருடைய கணவர் வந்து என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த கொடூரமானவளை கூட வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. போலீஸார்ட்ட வந்து புகாரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. புகார் பண்ண உடனே அந்த பாரதி வந்து போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல அந்த அம்மா விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்ச உடனே அந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கு. வாக்குமூலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சுமித்ரா சொல்றோம் இல்லைங்களா, அது கூட இந்த அம்மாவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம் உண்டாயிருக்குதாங்க. அடிக்கடி தனிமையில சந்திச்சு இருந்திருக்காங்களாங்க. அந்த டைம்ல குழந்தை அழுது அவங்களுக்கு அப்படியே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்குதாங்க.
அந்த காதலிக்கு வந்து இந்த குழந்தையோட அழுக சத்தம் பிடிக்கும், என் தொந்தரவு பண்றதா வந்து அது சொல்றாங்களாம். பிறந்த குழந்தை இல்லைங்களா, அதனால இதை பாக்குறதுக்குள்ள வந்து இந்த சுமித்ராவை பார்க்காம கொஞ்ச நாள் இந்த குழந்தை வந்து இந்த 3ஆவதா பிறந்தல ஆம்பளை குழந்தை, அதை பாக்குறதுல வந்து கடத்திட்டாங்களாமா. பொம்பளை குழந்தைங்க இந்த வரைக்கும் நீ என் கூட பாசமா இருந்த, இப்ப வந்து இந்த ஆம்பளை குழந்தை வந்த உடனே நீ அந்த குழந்தை மேல பாசமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமித்ரா வந்து காதலி வந்து பேசியிருக்காங்களாமா இவங்கள்ட்ட. இந்த மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு உடனே கஷ்டமாயிட்டு தான், அந்த மாதிரி உன் கூட இருக்கிறதா எனக்கு முக்கியம், குழந்தை கூட இருக்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய கொன்றதுக்கு 2 பேரும் அப்பதான் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பால் கொடுக்குற மாதிரியே கொடுத்து மூக்கு பிடிச்சி அழுத்தி மூச்சு திணற வச்சிருக்காங்க. மூச்சு திணற வச்சு கொன்னுட்டாவ. வந்து தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சுட்டு இவங்க வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. அவங்க கணவர் உள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஒரு கண்டாவே ஸ்டோரிய யாராலையுமே கேட்டிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது மக்களே. அப்புறம் அந்த தோட்டத்துல பறிச்ச குழந்தை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தோண்டி எடுத்து அந்த பிஞ்சு உடலை தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பிரேத பரிசோதனை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த நடந்த விஷயத்துக்குலாம் ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து அந்த முடிவு பண்ணிருக்காங்க. அந்த பாரதி சுமித்ரா 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த உடற்கூறாய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு தெரிய வருங்க. மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க.